ஒரு 3 பேர் மனசாட்சி இல்லாம கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்காகவே இதை யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு எந்த ஒரு இதையுமே இந்த மாதிரி எனக்குன்னு டைம் எடுக்கிறதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இருக்க மாட்டாங்க. ஒரு முள்ள விளாடுவான். சிவன்யா வந்து அவன் நல்லா வளர்ந்துட்டானோன்னு என் மைண்டுக்குள்ள அப்படியே தான் ஓடுது. குட் மார்னிங். காலையில் சிவா நானும் அப்படியே எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு வந்தோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இங்கே மரத்தில் மாங்காய் பார்த்தோன்னே அப்பா மாங்காய் பிச்சுட்டு போகலாம், அம்மா பட்டினியில் கிடப்பாங்கிறான். அவளை சாக்கு வச்சு இவன் சாப்பிட பார்க்குறான். பிச்சுட்டு போனான்னா உட்காந்துட்டு 2 மாங்காய் உட்காந்தத்தில் சாப்பிடுவான். புளிக்குமோ புளிக்காத தெரில, எதாவது வாசிக்காக 2 பிச்சுட்டு போனேன். வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இந்த பக்கம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்தேன். இவனுக்கு வேப்பங்குச்சி வேணுமாங்க. நான் பல்லு விளக்குறேன்னு வேப்பங்குச்சி கொடுன்னு கேட்குறான். இது என்ன ஆக்டிங்கா? கசக்குதா? அதுதான் அப்புறம் என் வாயில் வச்சு கடிக்காமல் வச்சுருக்கேன். இனிப்பாக தான் இருக்கும் பாருங்க. இதை தான் எப்படிதான் நம்ம தோட்டம் ஃபுல்லாக நிறையா பரப்பி விடணும்னு நினச்சேன். இது பேர் தான் பெரிய நங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் நிலவம்புன்னு சொல்லுவாங்க. அதை கசப்போம், வாயிலே வைக்க முடியாது அந்த இலையை. எங்கள் ஊரில் இதை தேள் கடிச்சிச்சு, எதை பூச்சி கடிச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ கொரோனா டைமில் கூட இது எல்லாத்தையும் போட்டு கஷாயம் குடிச்சு, நிலவம்பு கஷாயம்னு சொல்லி குடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறேங்காட்டு குள்ளாய் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே முகம்லாம் வெளுக்கிற மாதிரி அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆனா ஆகல, 5 நாளா ஆன்மதான் இருக்கு. ஏதாவது சைடு எஃபெக்ட் அப்படி இப்படி ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க அழகாயிட்டீங்க என்ன யூஸ் பண்றீங்க? இல்ல கேட்டிருந்தேன். ஒரு 3 பேர் மனசாட்சி இல்லாம கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்காகவே இதை யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கும். இட்லி ஊத்திட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சாப்பிட்டுதான் அவனு 3 நாளா இதே போட்டு கொண்டுட்டு இருக்கான். சட்னி என்னம்மா ஏதோ கோசு சட்னி அரைக்க போறாங்கடா, எனக்கெல்லாம் எது வேணான்ட்டேன் நானு. இட்லி இந்த கிரைண்டர் சரியில்லைன்னு சொன்னாலங்க, அதனால கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்குதுங்க. அதுக்காக இட்லி வேணாமா, அரைச்சி தண்டை எடுத்தா ஊத்த முடியும். நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணி ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கினாலும் வீணா போச்சுன்னா அந்த ட்ரம்மே மொத்தமா மாத்தணுமா? என்ன கருமம். நம்ம வாங்குறது இப்ப வாங்கி என்ன 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன தெரிஞ்சிச்சுங்க. 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு முள்ள விளாடுவான். சிவன்யா வந்து போயிடுச்சா? சரி மூடுங்க. வண்டி எடுக்க போறாங்க இன்னைக்கு. போயிட்டு என் வண்டி ஏதோ சீசான மாதிரி இருக்கு, லைட்டா சவுண்ட் எல்லாம் மாறி போச்சா, அதான் போயிட்டு வண்டிக்கு என்ன கொட்டேஷன் எல்லாம் கேட்டு வரலான்னு கிளம்பிட்டுருவோம். என்ன சரியா பிள்ளைய என்ன எனக்கு இல்லைங்க, என் ஃப்ரெண்டுக்கு எடுக்க போறான். அப்படியே நம்மளும் கேட்டு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு எடுக்கலாம்ல. இப்போ எனக்கு புது வண்டியெல்லாம் எடுத்து காசெல்லாம் வீணாக்க விருப்பம் இல்லைங்க. வீணாக்கனா என்கிட்ட இல்லை, இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருவேன். அந்த காசில் நம்ம வேறு ஏதாவது இப்போதைக்கு கொஞ்சம் வண்டி அப்படி ரெடி பண்ணி ஓட்டிட்டு இருக்கிற கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த குட்டிங்க எல்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டு அப்புறமா எது பண்ணாலும் போகணும். கோச் சட்னி அரைச்சிட்டு இருக்கா. எனக்கு வானாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஏமா அப்படி பண்ணுற? எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறா. ஏமா சிவா உனக்கு பிடிக்குமா? நடக்குது என்னவா? என்ன சொல்றாங்க, நீ கீழே இறங்காமா, நானே இப்போ உன்னை விட பெரிய பையன் ஆயிட்டேன் நாட்டுக்குமா. என்ன சிவா சொல்ற? அவனே பெரிய பையனாகி அவனே பெரிய பையனா ஆயிட்ட சிவானி. ஆமா, அதுவும் எனக்கு முக்கியமாங்க இந்த ட்ரெஸ் அவன் போட்டிருக்கான் பாத்தீங்களா. இது கேமரா கிளாட்ல அப்படி போ. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்ததுல இருந்து அவன் நல்லா வளர்ந்துட்டானோன்னு என் மைண்டுக்குள்ள அப்படியே தான் ஓடுது. இத்தனை நாள் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு விடும்போது அவன் சின்ன பையன், வெக்கப்படாதடா. இது பார்க்கும் போதெல்லாம் அவன் வளர்ந்துட்டான், அவன் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான் அப்படின்னு ஃபீல் ஆகுதுங்க. சீக்கிரம் எந்த ஒரு இதையுமே இந்த மாதிரி எனக்குன்னு டைம் எடுக்கிறதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இப்ப நம்மளும் கண்டிப்பா இந்த வீடியோ அதெல்லாம் போடுறதுனால நம்மளே நீட்டா காமிச்சுக்கணும், பாக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனாலயே அந்த வேலை எனக்கு ஒரு கட்டாயமா இருக்குது. இப்ப என்ன நினைச்சான்னு தெரியலங்க. எனக்கு மட்டும் ஒரு நாள் கிடைச்சதுன்னா நான் போய் பழைய என்ன நான் பார்க்கணும், சின்ன வயசுல பார்க்கணும்ன்ற. ஏன்டி போய் கல்யாணம் பண்ணா மாத்த போறியா அப்படிங்கிற. இல்லை, நான் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருந்தேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேணும். எல்லா பொண்ணுங்களும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்துக்கு. புள்ளாயோட ரொம்ப நாள் ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்ற போகிறாங்க. கிளம்பிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து 2ஆம் நாள் தான் கண்டிப்பாக பண்ணுறேன், திரும்ப எப்பவும் போல். அது என்ன ஆசைனா அவள் கேட்டதொன்னே வாங்கி கொடுக்க போகிறேன். எதுங்க அப்படியே போயிட்டு இந்த பிளாக் அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். போயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க.
இருங்க காட்டுறேன். காட்டுமா என்னம்மா உட்காந்து உடனே மேக்கப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நான் ஒரு ரொம்ப இதெல்லாம் எடுக்கலைங்க, கரெக்டா சிம்பிளா. மேல ஒரு லைட் இருக்கு, 3 ரேக் இருக்கு. ஆமாம் இதே கேட்டுகிட்டே இருந்தா ரொம்ப நாளாக ஏதாவது எனக்கு வேணும் வீடியோ எடுக்கணும் நான் பொருளாக வச்சுப்போன்ட்டு கிடந்தா. அப்புறம் ட்ரே ஒன்று இருக்கு, அப்புறம் ஸ்டூலுங்க நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் வேலை, இன்னைக்கு ஃபுல்லாக போய் அதை எடுத்துகிட்டு வந்தா தான் ஏற்றிட்டு வந்தேன். சிவன்யா என்ன செஞ்சேன் அப்புறம் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தேனா இப்ப வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, சரி போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாரு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டு வந்தாலும் அந்த சேர் எப்பயும் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கு. மாத்துக்கட்டில் எடுத்து கூட சுற்றுறது தான் எங்கள் 2 பேருக்குமே வேலையாக இருக்குது. இதை வாங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தேவையானதை பண்ணுங்க, ஒரு இதை பண்ணுங்கன்ட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளாயோட ஒரு இதுவும் ஒரு பெரிய ஆசைங்க. ஏன்னா இதை வச்சு தான் அவள் வீடியோ பண்ணும், நிறைய பேரை பார்க்குறாளா, நம்மளும் அது மாதிரி வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. அதாவது எல்லா பொருளும் தூக்கி வச்சுக்கலாம். கண்ணாடியை உடச்சு போகிறாங்க அடிக்கடி. கண்ணாடி மட்டும் தனியாக வாங்கினா ஒரு 1000 ரூபா வரும். நல்ல கண்ணாடியாக கொஞ்சம் பெருசாக இருப்பேன். சரி அப்படியே வாங்கிட்டு தேட வேண்டியது இல்லை, அதனால போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் ரேட்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஒரு 5 ரூபாக்குள்ள எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 4,900 சொன்னாங்க. அப்படின்னா அடித்து பேசி ஒரு 4,500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது இவர் ரேட்டு அதிகங்கிறதுக்கு எனக்கு அப்படி தெரியல, கேட்டால் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே அது இதுன்னு ரொட்டேஷன் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். அதான் நேற்று இந்த வீடியோ முடிக்கலாம் பார்த்தா முடிக்கலைங்க. இந்த வீடியோ 2 நாள் எனக்கு என்னென்னு இந்த வீடியோ 2 நாள் தான் எடுக்கிறோம். இந்த ஃபேனை ஒரு நிமிஷம் நேற்றுக்கு ஏதோ எங்கள் வீட்டுக்குள்ளே பாய்லர் உட்காந்துருக்கிற மாதிரி எரியுது, அவியுது. வீடியோவில் கண்ணியில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கட்டாயிருக்கும் கொஞ்சம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா குள்ளை நல்லா தான் இருந்திருந்தா திடீர்னு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டா. அதுக்கு என்ன காரணம்னா நல்லா உட்காந்துருந்தா இனிமேல் எனக்கு ஒரு வாட்டி போனால் நல்லாயிருக்கும் இன்னாடிங்கிறேன். உன்னை லவ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு அப்படின்னா. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேணும் திரும்ப. ஐயோ அந்த வாழ்க்கை வேணும்னா சொல்ல போய் ஒரு நாள் டைம் டிராவல் பண்ணி போக முடிஞ்சதுன்னா போய் நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி எந்த கவலையும் இல்லாம ஒரு மாதிரி ஜாலி டைப்பா இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு நாளாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா இப்போ ஓவர் டிப்ரெஷன், வீடியோ கூட எங்களால சரியா எடுத்து போட முடியல, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒருத்தவங்க அதே ஃபுல்லாக சொன்னா, ஒருத்தவங்க வந்து வீடியோவில் அழுவி வீடியோ போட்டிருந்தாங்களாம். சொன்னா 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அதுவும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடியோவும் எடுக்க முடியல, சாப்பாடு இவங்களுக்கு தனியா, பாப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். பொழுதுனைக்கு இப்படியே தான் ரொட்டேஷன் போயிட்டு இருக்கே ஒழிஞ்சி அப்புறம் இதுலயே போகுது. அது கஷ்டமா இருக்குது எனக்கு. எனக்கே மனசுக்கு ரொம்ப நாளா ஃபுல்லா ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷன்ல மாட்டி விட்டணும்னு எனக்கே தோணுது. ஏன்னா அவளுக்கு எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அவளுக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ பண்றா, வெளியிலயே அவள் போறது கிடையாது. அதை நினைச்சு நானே வருத்தமா இருக்கு. ஏதாவது எங்கேயாவது கூட்டு போனோம்ல, அந்த ஃப்ரீடம். அதுக்கு கூட எங்களுக்கு டைமே கிடையாது சுத்தமா. ஏன்னா நாங்க ஒரு நாள் நேரமா படுத்து தூங்கிட்டாலும் ஐயோ நம்ம வந்து அதான் இந்த அப்ளிகேட் ப்ரோக்ராம் அந்த வீடியோ பண்ணி நம்ம எப்படி குழப்ப தள்ள முடியும் நம்ம பிள்ளைங்களை. 3 நாளா தலைவலி வேற எனக்கு. அதுவே எனக்கு ஓவர் டிப்ரெஷன் ஆயிருந்தா, அதனால அப்படியே அழுதுட்டேன், ஓவரா அழுதுட்டேன். மனம் விட்டு அழுவது நல்லது, உள்ள இருக்கிற டிப்ரெஷன் எல்லாம் குறையும். செம்மையா அழுதுட்டேன். போய் அந்த லைஃப் ஒரு டைம் பார்த்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா இவங்களை மாத்தி பாத்துக்கிறேன், இப்படிதான் என் நேரம் எல்லாம். எனக்கு அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு இப்படி இருந்தாலும் உனக்கு எப்படிங்க தெரிஞ்சுக்கும். இவரு வந்து அதிகமா இது பாத்துக்கிறது கிடையாது யாரையும், நான் தான் பாத்துக்கிறேன். இவரு எங்கேயாவது அப்பப்ப வெளியிலயுமே போறாரு, இல்ல ரிலாக்ஸா டீ குடிச்சிட்டு பேசிட்டு அவங்க கூட மனசு விட்டு பேசிட்டு டெய்லியுமே பண்றாங்கல்ல. நம்ம என்ன பண்றோம், வீட்டுள்ளே இருந்துட்டு வீடியோவுக்கு இவங்களுக்கு சோறு குழம்பு ஆக்கி துணி துவச்சு வீட்டு வேலைலாம் செஞ்சு இப்படியே திரும்ப போறதுனால அப்படியே ஒரு மாதிரி மாறும். எல்லாம் ஒரு நாள் மாறும், கவலைப்படாத. மாறும்னா பாப்பாவுக்கு 2-3 வயசு ஆயிடுச்சுனாலே 2.5 வயசு ஆனாலே போதுங்க. அதுதாங்க சொல்றது. ரொம்ப கம்மா இருக்கும். பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்குது. என்ன பண்றது உண்மையா ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா சமாளிச்சாரு. ஏன்னா 2 குழந்தை சிவாவுக்கு 5 வயசு ஆனதுக்கு நல்ல வேலை. அதுக்கே இந்த பாடு. இன்னும் குட்டியாவே இருந்தாங்கன்னா அவ்வளவு சோலி முடிஞ்சு என்னதான் பண்ணிருப்பானே தெரியாது. ஏன்னா டிப்ரெஷன் ஓவர் ஆகுறாளா. அதான் இது முடியாம தான் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாம குழந்தைய போட்டு அடிச்சு கொள்றது அந்த மாதிரிலாம் பண்ணிடுறது. நான் அவங்க எதாவது பண்ணிடுறது. ஒரு பொறுமை வேணுங்க. ஒரு பேரண்டிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பொறுமை நிறைய முக்கியங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க
வீடியோ பண்றோம் ஆனா எங்க மடியில படுத்துருக்கா. அவங்க என்னமோ பேசுறாங்க அவங்க பாட்டு. ஏதோ இவங்கெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்தா நம்ம அப்புறம் ஃப்ரீ ஆகலாம். அதுக்குள்ள வயசு போயிட மாட்டேங்குது. இப்பயே 30 வயசு ஆகி போச்சு. இதுக்கு மேல நான் ஏதாவது என்னோட ஆசைலாம் என்ன தெரியுமா, ஒரு நல்ல யூடியூபர் ஆகணும். இந்த விளாக் யூடியூபர் நான் சொல்ல, நாட்டு நடப்பு சயின்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி போட்டு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. இந்த ஏதாவது எடுத்து வச்சு படிப்பேன், உடனே தாம்பாங்க. பண்ணவே விட மாட்டாங்க. ஏதாவது ஜெனரல் நாலேஜ் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும். நான் முதல்ல அந்த மாதிரி விஷயத்த போகணும்னா ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படிக்கணும்னா இங்கிலீஷ் தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரே படிப்பேன். அதை கத்துக்கும் போது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சட்டை கசகசன்னு இருக்காடா, கசகசன்னு இருக்காங்க. அதனால எதுவும் முடியலங்க. ஆனால் கூடி சீக்கிரம் 5 வருஷம் எனக்கு டைமுங்க. அதுக்குள்ள நான் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து இந்த தங்கங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். பேசிவா அவனையும் நல்லா படிக்க வச்சு அவனுக்கும் கையில வீடியோ எடுக்க கற்றுக் கொடுக்கணும். பார்ட் டைம்ல வீடியோ போடு, வேலைக்கு போ, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. ஆனா வெக்கப்படுறாங்க ரொம்ப. என்ன நம்புற பாத்தீங்களா? வெக்கம் சின்ன பிள்ளைல இப்ப யாராவது ஒருத்தவங்க புதுசா வந்து கூப்பிட்டீங்கன்னா வெக்கம் தாங்க. எல்லா குழந்தையும் பண்றதுதாங்க. பாத்தீங்களா வேர்த்து எப்படி போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி வீடு வெயில்ல உட்கார்றதும் உள்ள உட்கார்றதும் ஒண்ணு. வீட்டுல வெளியில நல்லா இருக்கு. நைட்ல சந்தில உட்காந்து நைட்ல எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் நம்ம அடுத்த வீட்டுல மீட் பண்ணுவோம். நாங்க தூங்கும்போது வீடியோ எடுப்பீங்களா? பாய்ங்க.